அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, கிட்டத்தட்ட 29 நோன்பு நம்ம என்ன செய்யறோம், முடிக்க போறோம். இன்னைக்கு மகரிப்ல பெற பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருநாள் கூட இருக்கலாம். இல்ல பெற பார்க்கல இல்லைன்னா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த வருஷம் 30 நாள் இருக்கலாம். பொதுவாகவே இந்த பெற பார்க்கக்கூடிய விஷயத்துல நிறைய குளறுபடிகள் நடக்குது. நம்ம இப்பமே இப்படி, அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, தகவல் தொழில்நுட்பம் மிதமிஞ்சி இருக்கக்கூடிய இந்த காலத்திலே பெரிய பார்க்கக்கூடிய விஷயத்தில் நிறைய குளறுபடிகள் நடக்குது. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் நினைக்கும் போது பார்க்கிறோம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெருநாள் தொழுகை இருந்துச்சு. பொதுவாக வட மாவட்டங்களான கடலூர், சிதம்பரம், அதே மாதிரி மெட்ராஸு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டம்லாம் பார்க்குறோம். அங்கே பெருநாள் கொண்டாடினாங்கன்னா, தென் மாவட்டங்களான தென்காசி, கன்னியாகுமரி, அதே மாதிரி தூத்துக்குடி, இந்த மாதிரி மாவட்டங்கள்ல பெருநாள் கொண்டாட மாட்டாங்க. அப்போ ஆரம்ப காலகட்ட தகவல் தொழில்நுட்பம் சரியா கிடைக்கல. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் தெளிவான முறையில் இருக்குது. ஆனா இருந்தாலும் கூட மொத்தமாக தலைமை காசியுடைய கட்டுப்பட்டு நோன்பு வைப்பதாக இருந்தாலும் சரி, நோன்பு விடுவதாக இருந்தாலும் சரி, தலைமை காசி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் என்ன செய்யறோம், நோன்பை ஆரம்பிக்கின்றோம், நோன்பை பிடிக்கின்றோம். இப்போ பொதுவாகவே நபிகள் நாயகம் சொன்னாங்க பெரிய பார்க்க ஒரு விஷயத்துல, சூமுல் இரியத்தி வாஃப்திருல் இரியத்தி, பெரிய பார்த்து நோன்பை வையுங்க, பெரிய பார்த்து நோன்பை விடுங்க. ஃபைன் குப்பி அலைக்கும், பெரிய பறக்கக்கூடிய நாள்ல மேகமூட்டமாக இருந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஃபாக்மிலு, நீங்கள் முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இத்தத சலாசின் 30 நாட்களாக முழுமைப்படுத்திக் கொள்ளும்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பெரிய பறக்கக்கூடிய நாளா இருக்குது. இன்னைக்கு பொதுவாகவே தென்காசியில பெற பார்த்துட்டாங்கன்னா மெட்ராஸ் தகவல் தெரிவிச்சுறாங்க. அதே மாதிரி விருதுநகர்ல பார்த்தா சொல்லிடுவாங்க, மதுரையில பார்த்தா சொல்லிடுவாங்க, அதே மாதிரி திருவண்ணாமலையில பார்த்தா சொல்லிடுவாங்க, அதே மாதிரி கரூர்ல பார்த்தா சொல்லிடுவாங்க. அப்ப ஒட்டுமொத்தமான முடிவு என்பது தலைமை காட்சிட்ட தான் இருக்குது. சரி, தலைமை காட்சியுடைய முடிவு தான் முடிவா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் முடிவு. என்னன்னு சொன்னால் புகாரியுடைய விரிவுரையாளர், புகாரிக்கு தப்சீர் எழுதக்கூடியவங்க யார் அப்படின்னா அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, பெரிய பார்த்து நோன்பு வைப்பதாக இருந்தாலும், பெரிய பார்த்து நோன்பை விடக்கூடிய முடிவாக இருந்தாலும் அது யாருடைய முடிவில் இருக்குது, தலைமை காசியோட முடிவுலா இருக்குது. அந்த ஒற்றுமையை நீங்க கடைபிடிக்கணும் என்பதாக அன்வர் ஷா காஷ்மீர் அவங்க சொல்லி காட்டுகிறேன். பொதுவாக பார்க்கணும், யமன் பார்டரும் சவுதி யமனும் ஒரே பார்டர், அதாவது பக்கத்து நாடுகள். அப்போ ஒரு காலத்துல யமன் நாட்டுல பெரிய பார்க்கப்பட்டுச்சு. யமன் நாட்டை பெரிய பார்க்கப்பட்ட போது அந்த பெரிய தலைமை காசியான தலைமை முஃப்தியான சவுதி முஃப்தியிட்ட போய் சொல்றாங்க. சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவர் இந்த பெரிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னன்னு சொன்னால் நாட்டுக்கு நாடு பிறை என்பது வேறுபடும். அப்போ உங்க நாட்டில் பார்க்கப்பட்ட பிறையை வைத்துக்கொண்டு நீங்க பெருநாள் கொண்டாடிக்கோங்க, எங்க நாட்டில் பெரிய பார்க்கல, எனவே நாங்கள் என்ன செய்யறோம், நாங்க நோன்பை 30 பூர்த்தி செய்து கொண்டு நான் பெருநாள் கொண்டாடிக்க என்பதாக முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ அன்பானவர்கள், நமக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன வருது அப்படின்னா, நாட்டுக்கு நாடு என்பது பிறை என்பது வேறுபடும். பொதுவாகவே உலகம் முழுக்க ஒரே சந்திரன் இருந்தாலும், ஒரே சூரியன் இருந்தாலும் நேரம் என்பது வேற வேறு, அது கால நிலைகள் என்பது வேற வேற. இன்னைக்கு சூரியன் என்பது ஒண்ணுதான், உலகம் முழுக்க ஒரே சூரியனாக இருந்தாலும் அமெரிக்காவில் ஒரு நேரம் இருந்துச்சுன்னா இந்தியாவில் ஒரு வேற மாதிரி நேரம். அதாவது அமெரிக்காவில் ராத்திரி 12 மணினா இங்கே காலையில 12 மணி. அதே மாதிரி சவுதியில மணி 3 மணினா இந்தியாவில் 5:30 மணி, இந்தியாவில் மணி 5 மணினா மலேசியா சிங்கப்பூர்ல மணி 7:30 மணி. அப்போ ஒரே சூரியனாக இருந்தாலும் கால நிலைகள் என்பது, நேரங்கள் என்பது மாறுபடும். அப்போ அந்த நேரங்கள் மாறுபடுவதை வைத்து என்ன செய்யறாங்க, யமன் நாட்டில் பார்க்கப்பட்ட பெரிய சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல. அதே போல நம்முடைய மனது என்ன நாடுதோ அது மார்க் என்பது கிடையாது. உதாரணமாக ஒரு ஹாஜி மக்காவுக்கு போறார், ஒரு முஸ்லீமுடைய தொழுகையினுடைய நேரம் என்ன, ஃபஜ்ர் நேரத்துல ஃபஜ்ர் தொழுதாகணும், லுஹருடைய நேரத்துல லுஹர் தொழுதாகணும், இப்படியாக ஒவ்வொரு நேர தொழுகையும் கரெக்டா தொழுகணும். ஆனா அல்லாவுடைய நீதி என்ன, ஒரு ஹாஜியை பொறுத்தவரை அல்லாவுடைய நீதி என்ன அப்படி பார்க்கும்போது, ஒரு ஹாஜி அரஃபால மகரிப் என்பது சொல்லக்கூடாது, அவருக்கு மகரிப் எங்க கடமை அப்படின்னு பார்க்கணும், முஸ்தலிஃபால தான் கடமை. இது யாருடைய நீதி, அல்லாவுடைய நீதி. அதனால சொல்கின்றேன், நம்முடைய மார்க்கம் இருக்குது, நம்முடைய மன இச்சைக்கு ஏற்ற மாதிரி அமையாது, நம்முடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி அமையாது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுத்தால் ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டார்கள். இனிமேல் மார்க்கத்துல எந்த விதமான குறைபாடுகளோ பட்டின் டிங்கிரி பார்க்கக்கூடிய வேலையோ இனிமே கிடையாது. எல்லாமே இங்க முழுமையா இருக்குது. நோன்பு எப்படி அடைக்கணும் அதுக்குண்டான முழு சட்டமும் அல்லாஹ் சொல்லிட்டான். தொழுகை எப்படி தொழுகணும் அதுக்குண்டான முழு சட்டத்தை அல்லாஹ் சொல்லிட்டான்.
ஜக்காத்துடைய தொகைகள் எப்படி கொடுக்கணும் அதையும் அல்லாஹ் தஆலா முழுமையா சொல்லிட்டான். ஹஜ்ஜை எப்படி செய்யணும் அதையும் அல்லாஹ் தஆலா முழுமையா சொல்லிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமைப்படுத்தி விட்டார்கள். இனிமே யாருமே எதையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி பெரிய சம்பந்தமான ஒரு ஹதீஸை பார்க்கும்போது மக்கால நஹ்லா என்ற ஒரு இடம், நஹ்லா என்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னா தாயிஃபுக்கும் மக்காவிற்கு இடையில ஒரு இடம். இந்த நஹ்லா வாசிகள் பிறை பார்த்து விட்டோம் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க பிறை பார்த்துட்டோம், அந்த பிறை வந்து பார்ப்பதற்கு இரண்டாவது பிறையோ மூணாவது பிறையோ போல இருக்குது, அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படி கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் பார்த்த பிறை தான் முதல் நாள் பிறை, எனவே அந்த பிறையை நீங்க வைத்துக்கொண்டே செய்யுங்க, பெருநாள் கொண்டாடுங்கள் என்பதாக சொன்னாங்க. நம்ம பிறை பார்த்தக்கூடிய விஷயத்த பிறை பார்த்துட்டோம் என்று சொன்னால் அந்த தகவலை உங்களுடைய பக்கத்தில் உள்ள பள்ளி இமாம்கிட்ட போய் சொல்லுங்க, உங்க மகல்லாவுடைய இமாம்கிட்ட சொல்லுங்க. நீங்க பார்த்த பிறையை அவங்க என்ன செய்வாங்க, மாவட்ட காசிட்ட சொல்லுவாங்க, மாவட்ட காசி தலைமை காசிட்ட போய் சொல்லுவாங்க. எனவே நாம் நம்முடைய தொழுகைகளாக இருந்தாலும் சரி, நோன்புகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான வணக்கங்களையும் நாம் என்ன செய்யணும், ஒற்றுமையாக தொழ வேண்டும். எப்படி ஒற்றுமையாக ஆரம்பித்தோமோ அப்படியே ஒற்றுமையாக முடிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம தருவானாக. இல்லை நாங்கள் கன்னியாகுமரியில் பார்த்துட்டோம், தென்காசியில் பார்த்துட்டோம், சென்னையில் பார்த்துட்டோம், காஞ்சிபுரத்தில் பார்த்துட்டோம், இவர் சொல்லிட்டாரு, கடைக்குள்ள வந்து பார்த்தோம், பாத்ரூம்குள்ள வந்து பார்த்தோம், வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்க்காம நம்ம பிறையை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம இமாம்கிட்ட சொல்லுங்க. இமாம் வந்து மாவட்ட காசிட்ட சொல்லுவாங்க, மாவட்ட காசி தலைமை காசிட்ட சொல்லுவார். நாம் இந்த ரமலானை அல்லாஹ்வுடைய முழு பொருத்தத்தோடு முடிக்கக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கின்றேன். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க, மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.